பெருத்தல் இல்லை என்பதற்கு அடையாளமாக தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ அவ்வளவு பாடுகளை பட்டு சிலுவையிலே 3 ஆணிகளினாலே என்ன செய்தார்? அறையப்பட்டு தொங்கப்பட்டு சிலுவையில் நின்றே மரித்து மறுபடி அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சொன்னபடி 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடி 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோட எழுந்தார். 2 பேரும் போனாவ. போற நேரத்தில் யோசிச்சுட்டு போறாவ, பேசிட்டு போறாவ. ஆம்பளா நம்ம 2 பேரும் ஆம்பளா இருந்திருந்தா எது ஒன்னாலும் புரட்டி போட்டிருக்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் யாரு சொல்லுங்களேன்? அவங்க சம்மதிச்சாவா? நம்ம சம்மதிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அவங்க என்ன சம்மதிச்சாவனா நம்ம பொம்பளைகள் கல்ல புரட்ட முடியாது. நம்ம பொம்பளைகள் சம்மதிக்க மாட்டாங்க. நாங்கள் பொம்பளைகளா இருந்தால் நாங்கள் அதை என்ன செய்வோம்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் சொன்னாவ, நம்ம 2 பேரும் ஸ்திரீகள் கல்லை புரட்ட முடியாதே, நமக்காக யார் கல்லை புரட்டுவார்? ஸ்தோத்திரம். அவருடைய எதிர்பார்ப்பின்படி அங்க கல்லு புரட்டப்பட்டு வந்திருந்தது. அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம், ஒவ்வொன்றை அறிகிற தெய்வம் அதற்கேற்றபடி கிரியை செய்தார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அப்படிப்பட்ட விருப்பத்தோடு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்றைக்கு கிரியை செய்தவர் இன்றைக்கு கிரியை செய்ய வல்லவராக. அல்லேலூயா. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் வாக்குக்கணக்கான பெருமச்சோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பரிந்து பேசுகிற தெய்வம் தான் நம்ம ஒவ்வொருவரும் எவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா இன்னைக்கு உலகத்துல ஏராளமான புக்கு இருக்கிறது. அந்த எழுத்துக்கள்ல ஜீவன் அல்ல, இந்த புக்கில் மட்டும் ஜீவன் இருக்கிறது. இதுல இருக்கிற ஒவ்வொரு அட்சத்திரத்துக்கும் என்ன இருக்கிறது? அட்சத்திரங்களுக்கு எல்லாம் ஜீவன் இருக்குது. ஒரு கமாய்க்கு ஜீவன் இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு ஒரு ஜீவன் இருக்குது. அப்பண்ணமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நாம் வாசித்த வேத பகுதியில ஆண்டவராகிய தேவன் பவுலை கொண்டே எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆக என்ன செய்தேன்? ஜீவ பலியாக நான் என்ன செய்தேன்? ஒப்பு கொடுத்தேன். நீங்களும் யாருக்காக சொல்லியிருக்கா? யாருக்காக சொல்லியிருக்கா? இல்ல, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் என்ன செய்கிறேன்? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உண்டு, புத்தி இல்லாத ஆராதனை உண்டு. ஒரு அல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை.
புத்தி இல்லாத ஆராதனை ஆவி இல்லாமல் உண்மை இல்லாமல் ஆராதிக்கிற ஆராதனை. ஸ்தோத்திரம். புத்தி உள்ளவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், துதிப்பார்கள், அவரை கனப்படுத்துவார்கள், அவருடைய சமூகத்தை தேடுவார்கள், விரும்புவார்கள். புத்தி இல்லாதவர்கள் அதை வெறுப்பார்கள். ஒரு அல்லேலூயா இருக்கட்டும். அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரு, ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? பலியாக ஒப்பு கொடுக்கணும். பலி என்று சொல்லும் பொழுது நான் முதல்ல சொன்னது போல ரெண்டாம் வெட்டி உடனே பலி செலுத்துகிறது. ஜீவ பலி என்று சொல்கிறது ஒவ்வொரு அவயமாக கொள்ளுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஏன் மரித்தார் அப்படின்னு கேட்டா, பழைய பாட்டின் காலத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்தானால், அக்கிரமம் செய்தானால், அவன் அதற்குரியதான மிருகத்தை கொண்டு ஆசாரியனிடத்துல கொடுத்து அந்த தலையில கையை வைத்து, ஆசாரியனுடைய தலையில கை வைத்து அவனுடைய பாவத்தை அந்த மிருகத்தை மேல சுமத்தி அந்த மிருகத்தை என்ன செய்வார்கள்? ரெண்டாம் வெட்டி பலி கொடுப்பார்கள். இது அன்னைக்குள்ள காலத்தில் உள்ளது. அப்படி உள்ள காலமா இன்னைக்கு இருந்திருந்தா பாஸ்டர் கத்தியும் அருவாயும் ஆளுமாக நிக்கணும். இன்னைக்கு இந்த இடம் முழுவதும் இரட்ட களமாக இருக்கும். ஆள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மாடு கொண்டுறணும், ஆடு கொண்டுறணும், கிடா கொண்டுறணும், கடாரி கொண்டுறணும், புறா கொண்டுறணும், புறா குஞ்சு கொண்டுறணும், இதெல்லாம் கொண்டு வரணும். அப்ப ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா இழுத்துட்டு வரணும். அப்ப வீட்டம்மா செய்த பாவத்துக்காக ஒரு பசுவை கொண்டு வந்தா, ஒரு மாடை கொண்டு வந்தா, அது ஒரு பக்கமா வீட்டம்மாவை இழுக்கும், இது ஒரு பக்கமா இது இழுக்கும். இதனால சோத்துல என்ன செய்யணும்? புருஷனும் அதுல கை வைக்கணும். அப்ப ஒருத்தருடைய பாவம் ரெண்டு பேருக்கு மேல ஆகும். இப்படி அதே போல ஒருத்தரும் என்ன செய்ய? எனக்கு நான் கொண்டு வரணும், ஆடு கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவா, நான் பாரு கொண்டு போறான், அப்ப இவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறான். இந்த அவமானம் ஒன்னும் வேண்டாம், அவர் நமக்காக பலியான. அவன் பலி ஆனதுனால நம்ம எனக்கு கம்பீரமாக ஆகும். அவர் பலி ஆகாவிட்டால் நம்ம கம்பீரமா வர முடியாது. தலை குனிந்து தான் வரணும். ஸ்தோத்திரம். நம்ம தலை நிமிர செய்யும்படிதான் அவர் பலியான. சத்தமா சொல்ல மாட்டேவே. அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் பலி கொடுக்கணுமே. எப்படி பலி கொடுக்கிறது? இயேசு பலி கொடுத்தது போல நம்ம பலி கொடுக்கணுமா? இயேசு பலி ஆனது போல நம்மளும் பலி ஆகணுமா அப்படின்னு பார்த்தா, இயேசு சிலுவை சுமந்தது போல, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது போல நம்மளும் அப்படித்தான் மரிக்கணுமா அப்படின்னு இல்ல. நம்முடைய பலி ஒரு வித்தியாசம். அப்படின்னா நம்முடைய பலி எதெல்லாம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல மாட்டியே. இது எல்லாவற்றையும் பலி கொடுக்கும் போது, இந்த பலியை கொடுத்து முடிகிற நேரத்துல பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வரும். அல்லேலூயா. அந்த அக்கினி வந்து நம்மை நிரப்பினால், அந்த அக்கினியில நம்ம நிரம்பும் பொழுது அந்த அக்கினி நடுவில் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்படியானால் நம்ம அத்தனை பேரும் பலி கொடுக்க ஆயத்தமா? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் பலி கொடுக்க ஆயத்தம். அப்படியா வேதத்தில் ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் சாட்டா பிடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பார்த்தா, பழைய பாட்டின் காலத்துல ஒரு ஆள் பலி கொடுத்தார், இன்னொரு பழைய பாட்டின் காலத்துல இன்னொரு ஆளும் பலி கொடுத்தார். இந்த 2 பேருடைய பலியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் பலி கொடுத்தார். பலிகளை பார்த்தா போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா பலியும் இப்படி நிறைய பலி இருக்குது. இந்த பலிகளுக்கெல்லாம் நம்ம போகல. ஆனா 2 நபர் கொடுத்த பலியில மட்டும் நம்முடைய சிந்தைகள், நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவைகளையும் அந்த பலிக்குள்ளாக காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் பலி கொடுத்தது? ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனுஷன் பலி கொடுத்தார்.
பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஒரு அறிக்கை சொல்லுவோமா? இதுல இருந்து நான் ரொம்ப போகவில்லை. ஆபிரகாம் முதல்வதாக என்ன செய்தாராம்? பலி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஆபிரகாம் பலி கொடுத்தார். பாருங்க, இந்த பலி கொடுத்த விதங்கள் எப்படி, அப்படின்னா நம்மையும் எப்படி பலி கொடுக்கணும். அப்ப ஆபிரகாம் பலி கொடுத்ததை பார்த்தா அதுல நீங்க மேல பார்க்கும் பொழுது எல்லாமே எத்தனை வயசு? 3 வயசு. 3 வயதுல உள்ளது என்னது? ஒரு வெள்ளாடு. அடுத்த 3 வயதுல என்னது? வெள்ளாடு. அடுத்த 3 வயதுல வேற என்னது? ஒரு ஆட்டுக்கடா. இந்த 3 வயது உள்ளது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பலி செலுத்துவதற்கு முன்னாக என்ன செய்வார்கள் என்றால் தோல் உரிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நம்மையும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல பலி கொடுக்கணும். அப்ப பலி கொடுக்கணும்னு சொன்னா நம்மளும் என்ன செய்யணும்? தோல் உரிக்கணும். அல்லேலூயா. தோலை உரிக்கணும். இது முதல்ல பலி பொருட்கள் முழுவதையும் தோலை உரிச்சா. இன்னைக்கும் நாட்டுக்கோழியும் இருக்குது, லக்காங்கோழியும் இருக்குது. இந்த நாட்டுக்கோழியும் லக்காங்கோழியும் ரெண்டையும் தோல் உரிச்சா எந்த கோழின்னு தெரியுமோ? தெரியாது. அப்ப தோல் உரிக்காத பட்சத்துல 2 கோழியும் வித்தியாசம் தெரியும். தோல் உரிச்சா ஒரு கோழியும் வித்தியாசம் என்ன செய்யாது? தெரியாது. அப்ப ஆவிக்குரிய கோலத்திலையும் முதல்ல நம்மளோட பலி செலுத்தணும்னா என்ன உரிக்கணும்? தோல் உரிக்கணும். அந்த தோல் என்னது? ஜாதி என்கிற தோல். ஜாதி என்கிற தோல். 2வது படிப்பு என்கிற தோல். 3வது அழகு என்கிற தோல். 4வது வசதி என்கிற தோல். இந்த தோல்களை என்ன செய்யணும்? உரிக்கணும். இன்னைக்கு சில சபைகள்ல பார்த்தா அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி அப்படின்னு உள்ளதை என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், எந்த ஜாதி நெற்றியில் எழுதியிருக்கா? குறைஞ்ச ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லுகிறாங்களே, அந்த ஜாதிகளுக்கு ரத்த மாற்றம் உண்டான்னு கேட்டேன். இல்ல, எந்த ஜாதியில உள்ளவங்க வெட்டினாலும் என்ன ரத்தம் தான் வருது? இன்னைக்கு தேசத்துல பார்த்தா பிராமணன் என்ன ஜாதி? உயர்ந்த ஜாதின்னு சொல்றாங்க. பச்சை ரத்தமா வருது? இல்ல, அவனை வெட்டினாலும் என்ன ரத்தம் தான் வருது? கீழே உள்ள ஜாதிகாரனை வெட்டினாலும் என்ன ரத்தம் தான் வருது? அப்ப என்ன ஜாதி? அல்லேலூயா. அப்ப உயர்ந்த ஜாதிகாரன்னா கலர்ல வித்தியாசம் இருக்கணும். கலர்ல வித்தியாசம் இருக்கணும். அந்த ஜாதிகாரனுக்கு கலர் இருக்கா? ஒரு ஜாதிக்குன்னு ஒரு கலர் வச்சிருக்கிறாரா? இல்ல. எல்லா ஜாதிகள்லயும் கருப்பு இருக்கு, சோப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு, கருநீலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ஜாதி? மொத்தத்துல சொல்ல போனா தெய்வம் உண்டாக்குனது எத்தனை ஜாதி? 2 ஜாதி. ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அதனாலதான் சகோதர மாற்ற கேட்பாவா, உங்க பெண் ஜாதி வரையா? சோத்ரம், அது பெண் ஜாதி. ஆவிக்குரிய கோலத்துல எத்தனை ஜாதி உண்டு? 2 ஜாதி. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? வேதத்துல சொல்லப்பட்டது ஜாதிகள், ஜனங்கள். அப்ப ஆவிக்குரியவர்கள் ஜாதி, மற்றவர்கள் என்னது? ஜனம். ரட்சிக்கப்படாதவர்கள் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜாதிகள். ஆவிக்குரிய குலத்திலையும் ஆவிக்குரிய ஜாதி, ஆவிக்குரிய ஜனம், அந்த ஒரு ஒண்ணுதான் இருக்கணும். இந்த சபை ஒண்ணு இருக்குதுன்னா இந்த சபையில எந்த ஜாதி வரட்டு, நம்ம அத்தனை பேரையும் ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ரத்தத்தால் மீட்கப்பட்ட சுத்த ஜாதியே, சுத்த கரங்களை நாம் தொட்டி துதிப்போமே. ரத்தத்தால் மீட்கப்பட்ட சுத்த ஜாதியே, சுத்த கரங்களை நாம் தொட்டி துதிப்போமே. இயேசுவுக்குள் பூரிப்பாய் மாயில் கொண்டாடுவோம். பரலோகத்தின் தேவன் நம்மை மீட்டுக் கொண்டாரே. இயேசுவுக்குள் பூரிப்பாய் மாயில் கொண்டாடுவோம். பரலோகத்தின் தேவன் நம்மை மீட்டுக் கொண்டாரே.
உண்டாக்கினது 2 ஜாதி தான். இதுக்கு மேல எந்த ஒரு ஜாதியும் கர்த்தர் என்ன செய்யல. சிலர் சொல்றாவா மூளையிலண்டு வந்தான், சிலர் சொல்றா முதுகுலண்டு வந்தான், சிலர் சொல்றா விழாவிலண்டு வந்தான், அங்கிருந்து வந்தான், இங்கிருந்து வந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாவ. சிலர் சொல்றாவ சூத்திர ஒருத்தி என்ன குளிக்க போனா, அவருக்கு குளிக்க போன இடத்துல என்ன செய்தாச்சு, ஒண்ணுக்கு தலை வெட்டுனதுனால உடனே தானே உடல்ல இருந்த அழுக்கை எடுத்து ஒன்ன உண்டாக்கி அதை என்ன செய்தாச்சு, ஒரு தெய்வம் உண்டாக்கியாச்சு. அப்ப நான் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு. இந்த பாண்டாட்சியை இன்னைக்கு நினைச்சுதாவா சரி போட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை வருஷம் குடிக்காம இருந்தா அதெல்லாம் வச்சாலே எனக்கு தெரியல. சோத்திரம். அப்ப பாருங்க, தேவனாய கர்த்தர் 2 ஜாதி தான். இந்த நம்ம 2 ஜாதியில மனச பிரிச்சதுதான் ஏகப்பட்ட ஜாதி. இன்னைக்கு நம்ம யாரையும் எவரையும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இன்னைக்கு உங்க கிராமத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்க கிராமத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் உங்களை தெரியும் இன்னும் ஆளுன்னு. நான் சிஸ்டர்ட்ட கூட நான் சில நேரத்துல கேட்டா, ஞாயிற்றுக்கு ஒரு காரியத்துல சிஸ்டர்ட்ட கேட்கும் போது அவங்க இருந்து புட்டாப்படி முடிச்சு அவன் என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஆளு இன்னும் ஜாதின்னு அவங்களுக்கே என்ன செய்யல தெரியல. தெரியாம இருக்கிறது நல்லது, எங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படின்னா நான் வந்திருக்கிறேன், நீ எனக்கு தெரிஞ்சது அத்தனை பரிசுத்த ஜாதி. எனக்கு தெரிஞ்சது அத்தனை பேர், நீங்க அத்தனை பேர் என்ன ஜாதி தான். அப்ப கன்னியாகுமரி வந்தாலே உங்களுக்கு என்ன ஜாதின்னு தெரியுமோ? தெரியாது. எல்லாம் ஒண்ணுதாங்க நம்ம நினைக்கிறோம். அந்த 7 வகைகள் இருக்குது. சோத்திரம். பெரும்பயர் இருக்குது, சிறுபயர் இருக்குது, பாசுபயர் இருக்குது, அப்புறமா என்ன இருக்குது, அந்த முக்கு கடலை இருக்குது, சோத்திரம் வெந்தை இருக்குது, வாமை இருக்குது, கடுகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, பூண்டு இருக்குது, நல்ல மிளகு இருக்குது, காட்டாய் மிளகு இருக்குது, வத்தல் மிளகு இருக்குது, ஒரு அல்லு எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் தான் ஒரே ரத்தம் கொண்டு வருகிறது. எத்தனை ஜாதி இருந்தாலும் எல்லா ஜாதிக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு ஜாதிக்கு ஒரு கிராமத்தை ஆயத்தப்படுத்தலாம், மறுமை உலகத்துல ஒரு ஜாதிக்கும் இல்ல, ஒரே ஒரு ஜாதிக்காக ஒரு உலகத்தையே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. என்னத்தான் ரட்சிக்கப்பட்டால், என்னத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டால், என்னத்தான் பரிசுத்தமா இருந்தாலும் அந்த வெறி என்ன செய்யறதுக்கு இருக்கிற இடமே உருப்படாது. அந்த தோலை உரிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் புஸ்தகம் 32, 33 நினைக்கிறேன். ஒண்ணு வாசிக்கிறேன். யாக்கோபு என்ன செய்தாருன்னா, லாபான் சொன்னா உனக்கு இன்ன கலர் உள்ளது எல்லாம் சம்பளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபு என்ன செய்தாருன்னா, வாதுமை மரத்தையும் புன்னை மரத்தையும் கொப்பை உடித்து அந்நிய தோலை உரித்து தண்ணீர்ல போட்டதுனால குட்டிகள் என்ன செய்தது வாசிக்கலாம். எடுத்து 33, 32 சோத்திரம் 30, 33, 32 வேணும். ஆதியாகமம் கேட்டுக்கலன்னா விட்டுருங்க, நமக்கு சமயம் போதுவா இருக்கு. 11:30 தந்தாரு, மணி 12 ஆச்சு. அது நமக்கு மேல அவ்வளவு பொறாமையா இருக்குது. சோதரம் குயிக்கா ஓடிடுது. எடுத்து யாராவது சரி எடுக்கலன்னா விட்டுருங்க. சோதரம் யாக்கோபு தோல் உரித்து போட்டதுனால குட்டிகள் பெருகினது, பொலிந்தது. இதே போல சபையில தோல் உரித்தா சபை பெருகும். என்கிட்ட பணம் இருக்குது, அதனால இவங்களுக்கு பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், இவங்க நம்ம சபையில வரக்கூடாது. ஒரு அறிவியை சொல்லுவோமா? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. நான் கவலை கொள்ளவர்கள், அவங்க என்ன ஒரு மாதிரி இருக்காது, அவங்களோட நான் சேர மாட்டேன். எங்க குடும்பம் மேலான குடும்பம், அதனால எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நாங்க இருக்கிற சபையில நீங்களும் வரக்கூடாது. இப்படிப்பட்டதான போல அத்திரி என்ன செய்யணும், உரிக்கணும். எடுத்துல ஐயா அப்படிப்பட்ட ஒரு வசனம் உண்டா? சோதர் 30, 37 யாக்கோபு
புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரத்தினுடைய கொப்புகள் எல்லாம் வெட்டி இடையிடையே வெண்மை தரும்படி அதனுடைய தோலை என்ன செய்தார்? அப்ப தோலை உரிச்சானா என்ன தெரியும்? தோலை உரிச்சா என்ன தெரியும்? வெண்மை தெரியும். அப்படித்தானே எழுதி இருக்குது. வெண்மை தரும்படி பட்டையை உரித்து. அப்ப வெண்மை ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன உரிக்கணும்? தோலை உரிக்கணும். அல்லேலூயா. தோலை உரிக்காத வரைக்கும் பரிசுத்தம் வரவே வராது. அல்லேலூயா. தோலை உரிச்சாதான் ஒரு வெண்மை வரும். அப்ப தோலை உரிக்கும் போது அதுல வெண்மை தோன்றுகிறது. இந்த வெண்மைனால பிரயோஜனம் என்ன? குட்டிகள் என்ன செய்தது? பொலிந்தது. குட்டிகள் பொலிந்தது. ஆட்டுக்குட்டிகள் பொலிந்தது. ஐஸ்வர்யம் விருத்தியானது. சோதர் வளர்ச்சி உண்டானது. சபையில வளர்ச்சி உண்டானது. சபை பொலிந்தது. ஆவிக்குரிய சபை பெருகி கொண்டே இருக்கிறது. எனக்கு நிறைய சபைகள்ல அப்படித்தான். அவ சாப்பிட்டா எதைய நான் எடுக்கணுமோ, அவ சாப்பிட்ட பாத்திரத்தை நான் கழுவணுமோ, அவ குடிச்ச கிளாஸ்ல நான் தண்ணி குடிக்கணுமோ, அதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். சத்தமா சொல்ல மாட்டேன். உங்களை விடவும் குடிகாரம் கொள்ளலாம் பாருங்க. மணி 12 பெல் அடிச்சுமோ. உங்களை விடவும் குடிகாரம் கொள்ளலாம். ஏன்னா சோதரம் வீட்டுல மனைவி குடிச்ச கிளாஸ்ல குடிக்க மாட்டான். ஆனா வெளியில போனா ஒருத்தர் குடிச்ச கிளாஸ்ல அவனும் சூப்பி குடிப்பான் பாருங்க. அவங்க அப்படி அவனுக்கு அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. சோதரம் இன்னைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம என்ன செய்யணும்? கலைந்து விடணும். காரணம், எந்த மனுஷனா இருந்தாலும் நம்முடைய ரத்தத்துல யாருடைய ரத்தம் ஓடுதுன்னா கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுகிறதுனாலதான் இங்க நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த இவைகளெல்லாவற்றையும் தோல் உரித்து 2 துண்டாக வெட்டி துண்டங்களை ஒண்ணுக்கு ஒண்ணாக என்ன செய்தாரு? நேராக வைத்தார். எல்லாத்தையும் விளக்குவதற்கு சமயம் சம்மதிக்காது. அதனால நான் இன்னும் நிறைய ஒன்றுல போக வேண்டியிருக்கு. அதனால அப்படி விட்டுறேன். ஆனா எதை மட்டும் வெட்டல, பறவையை மட்டும் அவர் என்ன செய்யல? துண்டிக்கல. சரி, பறவையை துண்டிக்காதனால பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தா, பலிபீடத்துல என்ன வந்து இறங்கல? அக்கினி வந்து இறங்கல. பறவையை துண்டிக்காததுனால அக்கினி இறங்காம என்ன வந்து இறங்குச்சு? பட்சிகள் வந்து இறங்குச்சு. இந்த பட்சிகள் வந்து இறங்குனதுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் உண்டாச்சு. கர்த்தர் அதனால சொன்னாரு, உன் சந்ததி பார்வோனுக்கு கீழாக அடிமைத்தனமாக 400 வருஷம் இருப்பார்கள். அப்படின்னா அந்த பறவைன்னு சொன்னா என்னது? சத்தமா சொல்ல மாட்டீங்க. அந்த பறவை என்ன செய்யும்? பிரசங்கி புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ராஜாவை உன் மனதிலும் என்ன செய்யாத, நிந்தியாதே. ஐஸ்வர்யவானை படுக்கையிலும் அவனை என்ன செய்யாத, நிந்தியாதே. ஆகாயத்து பறவைகள் அவைகளை என்ன செய்யுமா? அந்த சத்தத்தை கொண்டு போகும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா பறவை என்று சொல்லும் பொழுது ஒரு பறவையை கூண்டுக்குள்ளாக விட்டு அந்த பறவையை நான் திறந்து விட்டுட்டோம்னா அது பறந்து போயிடும். திரும்ப அதை என்ன செய்யாது? வராது. பறவை திரும்ப பறந்து விட்டுட்டோம்னா அது பறந்து போயிட்டுன்னா அது திரும்ப வராதது போல நம்முடைய சொற்கள் பேசுகிறது பாத்திரத்தை பேசணும். நம்முடைய பேச்சை துண்டிக்கணும். நம்முடைய பேச்சை தேவ சமூகத்துல பலியாக ஒப்பு கொடுக்கணும். பலியாக ஒப்பு கொடுக்கணும். திங்கட்கிழமையிலிருந்து இன்னும் வரைக்கும் யார் யாரிடத்தை என்ன பேசினேன், யாருக்கு விரோதமா பேசினேன், யாரை பற்றி பேசினேன், என்னதெல்லாம் பேசினேன், எதற்காக பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள்ல
காலையில வந்து நின்று, தெய்வமே, கடந்த திங்கட்கிழமையில இருந்து இந்நேரம் வரைக்கும் உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசினது உண்டானால் என்னை தயவு செய்து மன்னித்தருளும். அல்லேலூயா. வார்த்தைகள் ஒண்ணு வெளியே போச்சுன்னா அதை திரும்ப என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியவே முடியாது. வேதம் அதுதான் சொல்கிறது, சொற்கள் மிகுதியாவதன் மூலம் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப சொற்கள் அதிகம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த சொற்களை திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சிலர் சொல்லுவ, நான் பேசின வார்த்தைகளை வாபஸ் வாங்குறேன், இப்ப என்ன பேசினே அதை அப்படியே எடுத்து காட்டணும் நம்மகிட்ட. அல்லேலூயா. ஒருபோது பேசின வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, வாபஸ் வாங்க முடியாது. அதை திறந்து விட்டுட்டோம், மடையை திறந்து விட்டுட்டோம், அப்புறமா அது என்ன செய்யாது, திரும்ப வரவே வராது. அதனாலதான் இன்னைக்கு அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நம்ம பேசிடுவோம், தவறுதலாக பேசிடுவோம், யாரையாவது குறித்து பேசிடுவோம். அந்த வார்த்தையை திரும்ப நமக்கு எடுக்க முடியாததுனால தேவ சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த வார்த்தை பேசினேன் ஆண்டவரே, அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே, இந்த வார்த்தைகளை நான் பேசின தகப்பனே, என்னை தயவாய் மன்னித்தருளாம். காரணம் ஏன் என்று சொன்னால், பறவைகளை துண்டிக்காத ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சந்ததிகளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது போல இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தை நிமித்தம் நம்முடைய சந்ததிகளுக்கு சாபம் வரவே கூடாது. ஏசாயா 8:18 என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறது, நானும் நீ எனக்கு தந்த பிள்ளைகளும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாசிங்களா தோசனத்தை, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே நான் தெய்வ பிள்ளைகளாகிய நான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் உபயோகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வார்த்தைகள் ஒன்ன விட்டுட்டோம்னு சொன்னா எங்கேயோ பறந்துடும். ஒரு அலிங்க சொல்லுவோமா, சோதரம், சரீரம் எவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா அந்த சரீரத்தில் எல்லாத்திலையும் சின்ன அவை எது, நாவு. அதான் யாக்கோபு எழுதுகிறார், அதை என்ன செய்யணும், ஒரு பெரிய காட்டை என்ன செய்யணுமா, கொளுத்திடும். இடத்துல ஒரு தவறு ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணுல 10 வச்சா போதும். சோதரம், தயவு செய்து உங்க என்ன தப்பா நினைக்க கூடாது, நினைச்சாலும் இன்னைக்கு ஒரு நாளத்தோட முடிஞ்சு. சோதரம், சகோதரி மாற்ற ஒரு விஷயம் சொன்னோம்னா தினதந்தி பேப்பர், தின மலர், மாலை முரசு, மாலை மலர், இதுகள் ஒண்ணும் வேண்டவே வேண்டாம். சோத்திரம், இந்த நேரத்தில் ஒண்ணு நம்ம கொடுத்து விட்டா போதும். மணி 12, 1 மணிக்கு உள்ளாக ஆர்எஸ் மங்கலம் கிராமமே கட்டி பிடிக்கும். உங்களை சொன்ன சத்தமா சொல்ல மாட்டீங்க. அன்னைக்குள்ள காலத்திலையும் குண்டனி கள்ளி இல்லாத காலத்திலையும் அப்படித்தான், இன்னைக்கு குண்டனி கள்ளி இருக்கிற காலத்திலையும் அப்படித்தான். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் அறிஞ்சா அமெரிக்காவில் 2 மணிக்கு தெரியும். சோத்திரம், இந்த இடத்துல இந்த தாக்கம் பார்த்துக்க அப்படின்னு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, சத்தமா சொல்ல மாட்டேன். இந்த அளவுல சுவிசேஷம் பரப்பினா எவ்வளவு நல்லதா எனக்கு ஒரு அல்லேலூயா. இந்த அளவுல சுவிசேஷத்தை தெரிவிச்சா எதையாவது ஒரு 10 ஆத்மாவுக்கு இந்த சுவிசேஷம் போனா 2 ஆத்மாவெல்லாம் கர்த்தர் ரட்சிக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆக நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்க கடவுள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால நம்ம பேசுகிற வார்த்தை எதுவோ, ஸ்தோத்திரம், நம்ம பேசுகிற வார்த்தை எது, ஒரு வாலிப பிள்ளைகிட்ட ஒரு தப்பு இருக்குதுன்னு சொன்னா நம்ம அதை எடுத்து பரப்புவோம்னா நமக்கும் பின் சந்ததி ஒண்ணு இருக்கிறது, அதை மட்டும் மனசிலாக்கிக்கணும். ஒரு அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறு இருக்குதுன்னு சொன்னா அதை எடுத்து நம்ம பரப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு அது பின் சந்ததி இருக்குது, கண்டிப்பா அது ஏதாவது ஒண்ணு பிள்ளை. ஒரு அல்லேலூயா. கிருபையால் சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டோட கிருபையினால நிறைய பேர் நான் பார்த்தாச்சு, நிறைய குடும்பங்களை பார்த்தாச்சு.
ஸ்தோத்திரம், பரிகாசம் பண்ணின குடும்பங்கள், அவதூறா பேசின குடும்பங்கள், ஸ்தோத்திரம், இழிவாய் பேசின குடும்பங்கள், ஒருவரை குற்றப்படுத்தின குடும்பங்கள், ஒருவரை குற்றப்படுத்தி பேசின வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் காணண்டாம், எதையும் பார்க்கண்டாம், ஸ்ட்ரைட் பார்வையில போயிட்டே இருப்போம்னா கிருபையால் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? உங்களோட நாங்க பேசினாலும், உங்களை நாங்க ஏதாவது குற்றப்படுத்தினாலும் எங்களுக்கு வாழ்க்கையிலே அந்த குற்றங்கள் வரதான் செய்யுது. வராம இல்ல, விடவும் மாட்டார். அல்லேலூயா. அதனால பேசுறது, நாங்க பேசுறது எப்படிதான் பேச வேண்டி இருக்குது? சாராதேவதியா கொண்டு நிறுத்தினாலும் நாங்க பேசுறது எப்படிதான் பேசட்டும்? பார்த்தெடுத்து தான் பேச வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால அந்த வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்க கடவுள். வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாமல் எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா எந்த காரணம் கொண்டு யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியவே முடியாது. அந்த குற்றத்துக்குள்ளாக நம்ம ஆகிறோம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நாம் பேசின வார்த்தைகள் இன்ன வார்த்தைகள் என்ன தயவா என்ன செய்தரணும், மன்னித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளை துண்டிக்கணும். பறவை என்ன செய்யணும்? துண்டிக்கணும். ஸ்தோத்திர, பறவைன்னா உங்களுக்கு வழங்கிச்சா? அதை திறந்து விட்டது திரும்ப வராது. நம்ம வார்த்தைகள், நாம் பேசுற வார்த்தை அது திரும்ப வராது. இதே போல இதை துண்டிக்கும் பொழுது கிருபையால் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு ஆளு பலி கொடுத்ததை மட்டும் நம்ம பார்த்து நான் பாஸ்டர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு அதிக சொல்லுவோமா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எலியா நானே அப்புறமா வரேன். அப்ப எலியா என்ன செய்தார் என்றால், ஆகாப்கிட்ட சொன்னார், எப்பா நான் பலி செலுத்த போகிறேன், அதுக்கு முன்னாக உன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன செய், பலி செலுத்த விடு. ஒரு அல்லேலூயா. பலி கொடுக்கிறதும் எப்படிப்பட்ட பலியா கொடுக்கணுமா? கர்த்தருக்கு உகந்த பலியாக கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. பிரசங்க புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்ந்தலே நலம். அப்ப மூடம் பலி கொடுக்கிறது போல நம்ம பலி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. மூடம் பலி கொடுப்பான், அந்த மூடம் இருக்காது. ஸ்தோத்திரம். தொடக்கம் முடிவு இருக்காது. அந்த பலி இல்ல நம்ம கொடுக்க வேண்டியது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பலி கரெக்டா இருக்க வேண்டும். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எலியா என்ன செய்தாங்கன்னா, பலி கொடுப்பதற்காக பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கூப்பிட்டார். பலிபீடத்தை கட்டுங்க, பலி பொருளை வைங்க அப்படின்னு சொல்லி பலிபீடத்தை எல்லாம் கட்டி பலி பொருள் எல்லாம் வச்சு நீங்க எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்ல, இவன் அத்தனை பேர், இவன் யாரு? மூடனா அறிவாளியா? பாகால் தீர்க்கதரிசிகள் மூடனா அறிவாளியான்னு கேட்டேன். எப்படி மூடன்னு சொல்லுது? அவனும் பலிபீடத்தை கட்டினான், அவனும் பலி பொருட்களை வச்சிருக்கிறான். அப்ப அவன் மூடனா? மூடனா? ஏன்னா அவன் பலி கொடுத்தாலும் கூப்பிட வேண்டியவரை கூப்பிடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அத்தனை பேரும் சோதரர் எப்படிப்பட்டவர்கள்? அறிவாளிகள். என்ன அறிவாளிகள்? கர்த்தரை அறிந்த அறிவாளிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை அறியாத அறிவாளிகள் அல்ல, கர்த்தரை அறிந்த அறிவாளிகள். அவர்கள் கர்த்தரை அறியாத அறிவாளிகள், அந்த மூடர்கள். அதனால தான் கொண்டு எல்லாத்தையும் வைத்து விட்டு என்ன செய்கிறார்கள்? நல்லா கூப்பிட்டு பார்த்தாவ. சோதரம். அவரே இறங்கும், மாமியே பையப்போ, மாமியே பையப்போ, மாமியே பையப்போன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாவ. ஒரு மாமியும் வரல, ஒரு மாமியும் பையன் நடக்கவும் இல்லை. நல்லா சொல்லி பார்த்தாவ. சோதரம். நல்லா சொல்லி பார்த்தாவ, ஒண்ணும் நடக்கல. எலியா அதனால பார்த்தாரு, எப்பா சத்தமா கூப்பிடுங்க. அவன் சத்தமா கூப்பிட்டா நம்ம சத்தமா நீங்க சொல்ல. இந்த பக்கம் தான் அல்லேலியா சத்தமா வந்தது.
இந்த பக்கம் நீங்க சத்தமா வரையில, ஜனப்பெருக்கம் இங்கதான் கூடுதல், சத்தப்பெருக்கம் அங்கதான் கூடுதலா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய பாஸ்டரே? எங்க சத்தம் எல்லாம் ஒரு மாதிரி கீச்சான் சத்தம், அவிய சத்தம் எல்லாம் பேஸ் சத்தம். ரெண்டு பேரும் அவிய சொன்னாலும் அந்த பேஸ் அவ்வளவு கனமா இருக்குதுன்னு அப்படி நினைக்கிறா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அவிய சொல்லுங்களா? என்ன சேர்ந்து ஒரு அவிய சொல்லுங்களா பாப்பா? நல்லா இருக்கு இல்லையா? சவுண்ட் அதிகமா இருக்கு இல்லையா? சரி, அந்த பக்கம் ஒரு அவிய சொல்லுங்களா பாப்பா? நான் இதுல யார் வெற்றி பெற்றான்னு சொல்லுங்க. யார் வெற்றி பெற்றான்னு சொல்லியதுக்கு நீங்களே சொல்லுங்களேன். யார் வெற்றி பெற்றாவ? நான் சொன்ன சண்டைகள் அதற்கு தீர்ப்பு அங்கே போட்டுட்டேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்த ஒரு அகிலே சொல்லுவோமா? நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அல்லேலூயா. பாகாத்துக்கு தரிசித்த எலியா சொன்னாரு, சத்தமிட்டு கூப்பிடு. அவர் என்ன செய்திருப்பாரு? பிரயாணத்துல இருப்பார். இல்லாவிட்டு அவர் என்ன செய்வாரு? வாசிங்களா? எப்படி என்ன செய்தாரா? சொல்ல மாட்டேன். எப்படி சொன்னாரா? பரியாசம் பண்ணார். நம்ம தெய்வத்தையும் பரியாசம் பண்ணுவார்கள். நம்ம தெய்வம் பரியாசம் பண்ணக்கூடிய தெய்வம் அல்ல, பரியாசத்திற்குரிய தெய்வம் அல்ல, அவர் நிஜத்திற்குரிய தெய்வம். அல்லேலூயா. அது பரியாசம் பண்ண வேண்டியது. ஏன்னா அதுக்கு மூக்கு இருந்து முகராது, கண் இருந்து காணாது, கால் இருந்து நடவாது, கை இருந்து செயல்படாது, ஒண்ணுமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அது 8ஆம் மன உயரத்தில் அது நிற்க கொண்டு நிறுத்தி இருப்பார்கள். அதுக்கு மாலை போடணும்னு சொன்னா அது குனியாது. இவங்க ஏணி வச்சு அதுக்கு மாலை போடணும். இன்னைக்கு அதுக்குள்ளதெல்லாம் நிறைய பேர் தரிச்சிருக்கிறாங்க. பைபிள்ல இருக்குது. நான் அந்த லைன் இறங்கினேன்னா நமக்கு இப்படி நிற்காது. அதனால சோதர அதை விட்டுருந்தேன். ஒரு அநீதி சொல்லவுமா? அப்ப எலியா பரியாசம் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? உரத்த சத்தமா என்ன செய்ய? கூப்பிடு. அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். பயங்கர தியானம் அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது வேற பயங்கர வேலையில் இருப்பான். யாருன்னா அவர் உலகத்தின் அதிபதி, அல்லது பிரயாணம் போய் இருப்பான். அவர் தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு என்னென்ன வரி போடணும்னு தியானம். உண்மைதானே? ஏன்னா அவன் யாருன்னு கேட்டா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரை என்ன செய்யுங்கள், கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளும் நமக்கு. அவன் எங்க உள்ளவன்? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையின் தலைவன். இயேசு ஒரு முறை உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறார், இதோ உலகத்தை உண்டாக்குறது யாரு? தெய்வம். உலகத்தை கையில கொடுத்திருக்கிறது யாரு? தெய்வம். வாடகை கொடுத்து வச்சிருக்காரு. வாடகை கொடுத்து வச்சிருக்காரு. அந்த வாடகை காசு ஒவ்வொன்னா எடுக்காரு. வாடகை காசு ஒவ்வொன்னா, ஒவ்வொரு கிராமத்துல ஒரு 10 அண்ணா, இன்னொரு கிராமத்துல ஒரு 10, இன்னொரு ஊர்ல ஒரு 10, இன்னொரு ஊர்ல ஒரு 10, அப்படி ஒவ்வொன்னையா பறக்கி வாடகை டைம் சேர்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் வாடகை கொடுக்கவன் அவனுக்கு லாபம் இல்லை, வாடகை கொடுத்தவருக்கு லாபமா இருந்தது. ஏன்னா அந்த பூமியும் உலகமும் யாருடையது? கர்த்தருடையதுன்னு சொல்லி இருக்குது. ஆனா அப்படி சொன்ன தெய்வம் அவர் சீசர்ட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி, அவனுக்கு உள்ளது ஒன்னும். அப்ப உலகத்தின் அதிபதிக்கு உள்ளதான் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடியது அத்தனையும். சோத்திரம், பொட்டும் பூவும் கட்டும் கடுவையும் எல்லாமே யாருக்கு உள்ளது? அவனுக்கு உள்ளது. அல்லேலூயா. சத்தமா பாட சொல்லுங்களேன்.
எல்லாம் அரஞானவாலும் மின்னல் கண்ணியும் மலத்துள்ளியும் வெந்தயத்தையும் முறுக்கு செயினும். அடுத்தது என்னதெல்லாம் மகள் சொல்லிதான் இருக்க. இதை போட்டு அடுத்த வேற என்னது நீ போட்டிருக்கிறது என்னது? எனக்கு அதுக்குள்ள பேர ஒண்ணு சொல்லிதான். பிரைஸ் கட்டு நெற்றி சுட்டி ஏர்வாடி பொங்கட்டான். அடுத்தது என்னது? அஞ்ஞான கண்ணா. அது என்னது? அணக்கரு. அடுத்தது கொலுசு. கொலுசு இடத்துக்கு நான் முன்னே போறேன் நீ பின்னே வாணும். இது எல்லாம் யாருடையது? இதெல்லாம் யாருடையது? இல்லையா? பைபிள்ல இருக்குது. நான் ஒண்ணு சுட்டி காட்டிட்டு போனா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்க. உபாகம் புஸ்தகத்திலையா 25ஆம் அதிகாரம் 1, 2, 10 வரையா ஒண்ணு வாசிங்களா? உபாகம் புஸ்தகம்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒண்ணு வாசிங்களா? சோத்திரம். அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தார். அக்கா நெல்லக்கா 25 எதுலையோ ஒண்ணு பார்த்தனே. நமக்கு அது மண்டையில நிக்குது இல்லையே. உங்க பாஸ்டருக்கு வசனம் அறிஞ்சு எங்க இருக்குன்னுள்ளதெல்லாம் தெரியுது. நமக்கு தான் ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் நமக்கு லீக் ஆகும். கேட்டியடா? சோதரம் ஒரு லேயே சொல்ல மாட்டேங்களே. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஆளு எரேமியாயி ஆளு இல்லையா? ஏசாயா இதுலயே வருமே. சோதரம் ஒண்ணு. சரி ஒண்ணு பாருங்க, எதுல இருக்குன்னு பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் ஒண்ணு வாசித்து பாருங்க. புறஜாதி மொழிய மார்க்கத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. ஜனங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது? நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும்? ஜனங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குது? நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு. அந்த ஸ்திரீ இயேசு இடத்துல சொல்லுவாரு, எங்கள் பிதாக்கள் மலைகளில் போய் என்ன செய்கிறார்கள்? தொழுது கொண்டு வருகிறார்கள். நீரோ இப்படி தொழ சொல்லுகிறீர்கள். மதர் ஒண்ணு வாசிங்களா? இல்ல அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனி. நீங்கள் இந்த மலையிலையும் எருசலேமில் மாத்திரமல்ல. சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். கேரளாவில் ஒரு மலை இருக்குது பாருங்க. அந்த மலையிலையும் ஒண்ணு வச்சிருக்கு. அந்த மலையில ஒண்ணு வச்சிருக்குது. அவனை ஒரு நாள் அவன் எழுதின மழையும் இல்ல, இவை ஒண்ணு பார்த்ததையும் இல்லை. என் அப்பா ஒரு மலையை விட்டாரன் அந்த மலையும் போக்கு. என் அப்பா ஒரு கிடுக்கு ஒரு குலுக்குனாரன் அந்த மலையும் போக்கு. பின்ன ஆண்டவர் பாவம் பார்த்தா குடைச்சிட்டு போட்டுன்னு வச்சிருக்காரு. அதுக்கு எவ்வளவுதான் லேடியாவா இருப்ப பார்த்தா அந்த கட்சியில உலக டவுட் ஆயிருக்கு. நம்ம தெய்வத்தை சொல்லும் பொழுது குதூகலம் கொண்டாடணுமா? நம்ம தெய்வத்தை குறித்து பேசிட்டே தான் இருக்கிறேன். அதை குறித்து ஒரு மாதிரி சொல்றேன். நீங்க அதுக்கு சங்கடத்துல இருக்கிறீங்களா? நம்ம தெய்வத்துடைய கழிப்பில இருக்கிறீங்களா? நம்ம தெய்வம் நினைச்சா அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு குழுக்கு குழுக்கிற எல்லாம் கீழே பிழைச்சிட்டு போட்டு நாங்க வச்சிருக்கிறாரு. பிழைச்சிட்டு போட்டு நாங்க வச்சிருக்கிறாரு. நம்மளா வந்து தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பிரிச்செடுத்து வச்சிருக்கிறாரு. அதுல எந்த ரகம் உள்ளவன்னு கீழே எழுதியிருக்கு. வாசியமா அது என்னனால வெள்ளியும் பொண்ணு போட்டிருக்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஒரு அழிவு சொல்ல மாட்டீங்க.
சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரன் இன்னைக்கு ஜீவிக்குது, அதனால இன்னைக்கு கலப்பிடும் போல இருக்குது. அந்த காணிக்கை பட்டிக்க துவாரத்தை கொஞ்சம் பெருசா போட்டுட்டானேன்னா அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, எனக்கு சபையில சில நேரங்கள்ல நான் நடத்திட்டு இருந்த சபைகள்ல சில நேரங்கள் காணிக்கப்பட்டில ஒரு லாக்கெட் விழுந்தது, ஒரு மோதிரம் விழுந்து, ஒரு பிரேஸ்லெட் விழுந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த காணிக்கப்பட்டியிலே பெருசா வச்சுக்கிடணும்னு சொல்லிக்கிறது. நான் இப்ப காணிக்கப்பட்டி செய்கிறதெல்லாம் பெருசாக தான் செய்வேன், இதுல சின்னதா இருக்குது. சோத்திரம். சொல்ல மாட்டீங்களே. நான் இதே போலதான் தூத்துக்குடி ஒரு ஏகி சபைக்கு போயிருந்தேன். ஏகி சபைக்கு இதே போல 3 நாள் பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாப்ப நான் போயிருந்தேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த சபையை இடிச்சுட்டு வேற புதுசா ஒரு சபை கட்டணும், அதுக்காக ஒண்ணு ஜோம் பண்ணிக்கிடுங்க, நீங்க பிரசங்கத்துல ஒண்ணு விட்டுடுங்க அப்படின்னாரு. நான் என்ன இந்த பிரசங்கத்துல ஒன்ன விட்டுட்டு அடுத்த அவங்க என்ன செய்வாங்க, காணிக்கை எடுப்பாங்க. என்ன அந்த பைய கொண்டு எல்லா இடமும் காணிக்கை கட்டுவாங்களே, அந்த காணிக்கை எடுப்பாங்க. காணிக்கை எடுத்த நேரத்துல கடைசியில பார்த்தா அன்னைக்கு காணிக்கை எடுத்துட்டு பாஸ்டர் என்ன செய்தாரு, அந்த பையெல்லாம் தட்டி காணிக்கை எண்ணனாரா, அதுக்குள்ள ஒரு செயின் விழுந்து பாஸ்டர் செயின் எடுத்து வச்சிருந்தேன். இரண்டையும் சொல்லல. மறுநாள் சொல்லுகிறாரு, லாஸ்ட் நாள் இதே போல லாஸ்ட் நாள் பிரசங்கத்துக்குள்ள முன்ன அவர் அறிவிப்பு கொடுக்கும்போது சொன்னாரு, கடந்த நாள்ல பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்தாரு, அந்த செய்தி நிமித்தமாக காணிக்கை எடுக்கும் பொழுது அந்த காணிக்கை பைக்குள்ள ஒரு செய்தி கிடந்தது. அது யார் கொடுத்தது தெரியுமா அப்படின்னு சொன்ன பிறகு கொடுத்த ஆளு கம்மன உட்காந்துட்டு கையை வைத்தல்ல காலை வைத்தல்ல வேற ஒண்ணு சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அப்படியே நான் ஆண்டவர் சித்தமானால் இன்னைக்கு நிறைய செய்திகள் விழுவதாக. போட்டு கொண்டு வீணா தள்ளுகிறத கர்த்தருடைய சமூகத்துல வைங்க. பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் உண்டு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல கொடுங்க, அது பரலோகத்துல பொக்கிஷம் உண்டு. சரி வாங்க வாசியப்பா, நமக்கு அங்க போயாச்சு. வெள்ளியும் மேலட்டு வாசிங்க, இவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னா. ஆமா, மேலட்டு வாசித்தது அதுக்கப்புறம் வாசித்தா தொட்டை பிடிச்சு போல இருக்குது. வெள்ளியும் வெள்ளினாலும் பொன்னினாலும் எதை அலங்கரிக்கிறாங்களா? ஏன் சொல்ல மாட்டிய? நான் கேட்கறது தானே சொல்லி திரும்ப கேட்கிறேன். வெள்ளினாலும் பொன்னினாலும் என்ன செய்கிறார்களா? அலங்கரிக்கிறார்களா? அந்த ஒருந்தியர்ல ஒரு வசனம் ஒன்றுன்னு நினைக்கிறேன். சோதரம், விக்கிரங்களுக்கு ஒத்தபடியா, விக்கிரங்களை போலையா அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரி இருக்கட்டும். அப்போ அந்த விக்கிரங்களை அலங்கரிக்கிறது எதனால அலங்கரிக்கிறாங்களா சொல்லுங்களா? பொன்னினாலும் வெள்ளினாலும். உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதை வச்சுக்கமா, இதை விட்டுறாங்க. உபாக 7:25 ஒண்ணு வாசிய. அவருடைய தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் என்ன செய்வாரா? நீங்கள் அவைகளால் என்ன செய்யக்கூடாது? எதனால எதை போல சிக்கப்பது? பொன்னினாலும் சொல்லியவங்க. அல்லேலூயா. அலங்கார வாசலிலே வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இதனால என்ன செய்யக்கூடாது? இது யாருடையது? இது யாருக்குள்ளது? மற்றவர்களுக்குள்ளது, மேப்படியாருக்குள்ளது. அல்லேலூயா. இது மேப்படியாருக்குள்ளது. நான் இனி அதுல போனா நிறைய எடுக்கிறேன் பார்த்துக்க. எங்களையும் குறித்து சொல்லி இருக்குது, நாங்க சொல்லி தரணும்னு வேதத்துல எழுதி இருக்குது. அது எங்க எழுதி இருக்குன்னா, அதுலதான் ஒண்ணுல எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சோதரர் அதுல எழுதி இருக்கு பாருங்க. நாங்களும் சொல்லி தரணும். 44, 23, 22, 26 இதுல எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் என்ன எழுதியிருக்கு? 44, 23 ஒண்ணு வாசிங்களா? எசேக்கியேல் 44, 23. பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை உன் ஜனத்திற்கு என்ன செய்யணும்?
ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. உன் ஜனத்துக்கு என்ன செய்யணும்? போதித்து கொடுக்கணுமா? 22:26 எசேக்கியேல் 22:26 ஒன்னு சீக்கிரம் வாசிங்களா. நான் ஏன் அந்த பக்கமா போயிருந்தேன். சீக்கிரம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டிய? ஆசாரியர்கள் ஜனத்துக்கு என்ன செய்கிறார்களா? நீ பொட்டோடும் பூவோடும் பொட்டோடும் கொலையோடும் எல்லாத்தோடும் நீ என்ன செய்ய? எனக்கு நீ வா, நீ தசம பாகம் மட்டும் கொடு. உன் சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்தாதே, உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தாதே. நீ வேறுபட்டு ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த கோத்திரத்துல இருந்தியோ, எந்த அனுபவத்துல இருந்தியோ, எந்த நிலைமையில இருந்தியோ, அதே நிலைமையில இரு. கர்த்தர் வரும்போது நீ கைவிடப்படுவாய். அப்படின்னு உள்ளது. ஆசாரியன் என்ன செய்யல? ஆசாரியன் என்ன செய்யல? வேதவாணிக்க பாஸ்டர்ட்ட போனா எப்ப பார்த்தாரு இதுதான். மற்ற சபையில கண்ணு மோக்கே பாடு பாடும் கண்மணி பரமமேய்ப்ப தாழ்வணி நீடோ ஜீவமே சலை நேசமி பரிஹுவா நீடோ ஜீவமே சலை நேசமி பரிஹுவா பாடு பாடு கண்மணி பரமமேய்ப்ப தாழ்வணி. கிருபாசனத்தில் உள்ள பாட்டு நான் பாடியேன், வேற சினிமாவில் உள்ள பாட்டை பாடையில. ஒரு அல்லேலூயா. நீங்க பாக்குற பார்த்தா நான் ஏதோ சிவாஜி கணேசன் நடத்த பாடம் படுத்துற பார்த்த பாடி போது. அல்லேலூயா. 2007 வருஷத்துல சோதரம் கர்பாசன சபை பிரதிஷ்டையில காலத்தண்ட நம்முடைய ஸ்தாபகர் சாதையா இந்த பாட்டை பாடினார். எனக்கே அன்னைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவேன். ரவி சொல்லுவோமா? அப்ப ஜனங்களுடைய நிலைமைகளை என் ஆசாரியர்கள் அதை என்ன செய்யணுமா? வாசிக்கா அநியாயம் செய்கிறார்கள். பரிசுத்த வஸ்துக்களை குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் எங்க போடக்கூடாது எழுதியிருக்கோம். போடக்கூடாது எங்க எழுதியிருக்கோம்? என்ன ஒரு மாதிரி இருக்குதிய? பழைய பாட்டுல போடலாம் கலக்கலாம், பழைய பாட்டுல போடலாம் கலக்கலாம். புதிய பாட்டுல கலத்த மட்டும்தான் சொல்லி இருக்கேன் தவிர போடக்கு. அப்ப இத நாங்க சொல்லி தராவிட்டா இந்த வசனத்துக்கு நாங்க யாரு? குற்றவாளி. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் கிருபாசனத்துல போன தாலி அர்த்தம் வேதம் மூலியா இருக்க வேண்டியது. காத்துல கழுத்துல ஒண்ணு இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்மள அத்தனை பேரை உண்டாக்குனது யாரு? சொல்ல மாட்டீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த கர்ப்பத்துல வரும் முண்டமா இருக்கும் போதே ஒவ்வொன்றையும் அழகா உண்டாக்கினவர். காத்துல ஒரு ஓட்டப்படகு அவருக்கு அறிவு இல்லையா? அறிவு உண்டா? வயிற்றுல இருக்கும் போதே ஒருத்தன் கையை நீட்டினான். அவன் கையில ஒரு சோப்பு கயிறை கட்டினாவ. அவன் கையை உள்ள எடுத்தான். திரும்ப வரும்போது அவன் சோப்பு கயிறோட தானே வந்தான். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு இந்த நான் உருவாவதற்கு முன்னதாகவே இந்த வயிற்றுக்குள்ள எத்தனை குடல் வைக்கணும் அந்த பாரு லிவர் அத்தனை சுத்தி பறக்கி வைக்கணும் தெரிஞ்சவர் ஒரு செயல்பட விட்டு வெளியே கொண்டு விடாதா? அத்தனையும் பார்க்கலாத தெய்வமா நம்ம தெய்வம். இன்னும் ஒரு மாதிரி கழிவு இல்லாத தெய்வமா? ஒண்ணு இல்லாத தெய்வமா?
இதெல்லாம் உண்டாக்கிறார். மூக்கை எங்க வைக்கணும், கண்ணை எங்க வைக்கணும், காலை எங்க வைக்கணும்னு தெரிஞ்சவருக்கு காதுல ஒரு 10 வாட்டையை போட்டு விடப்படாதா? முகத்துல ஒரு அருளை இல்லை. ஒருத்தர் பண்ணி கேட்காத டைம் எப்ப ஆவாண்டவர்கள் உமக்கு நான் ஒரு 10 ரூபாய் காணிக்க தருவேன். சொல்ல மாட்டேன். சொல்லுங்களா சத்தமா? தெய்வ பிள்ளைகளே, அது யாருக்குள்ளதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். விக்கிரகத்துக்கு ஒத்தபடி அவரு ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு சொன்னார். விக்கிரகத்துக்கு ஒத்தபடி நம்மளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விக்கிரகத்தினுடைய அணிகலங்கள் வசனம் இருக்குது. இன்னும் எடுக்கலான்னா எனக்கு நான் எடுத்த பாயிண்ட போக முடியாது. அதனால நான் இதோட நிறுத்தியிருந்தேன். ஸ்தோத்திரம். நீங்க கஷ்டப்பட்டாலும், நீங்கள் துன்பப்பட்டாலும், நீங்கள் துக்கப்பட்டாலும் உங்கள் துக்கத்தை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். சொல்ல மாட்டேன். ஒரு சகோதரி அபிஷேகம் பட்டு தீர்க்க தரிசனம் வர உடைய சகோதரி, அந்த சகோதரி கடத்துல நல்ல செயின் எல்லாம் போட்டிருக்கோம். நான் அடிக்கடி சொல்வது, சகோதரி நீ பாம்பு களத்துல போட்டிருக்கிறேன், பாம்பு களத்துல போட்டிருக்கிற, பாம்பு களத்துல போட்டிருக்கிறான்னு சொல்லுவேன். ஒரு நாள் ராத்திரி தூங்கினான். தூங்கிக்கிறேன், என்ன எல்லா ராத்திரி தூங்கினான். வழக்கமா தூங்குறது இல்ல. ஒரு நாள் தூங்குற நேரத்துல திடீர்னு ஒரு சொப்பனத்தை பார்த்தா. என்ன சொப்பனம் கண்டான்னா, பாம்புல வரிச்சு நல்ல சார பாம்பு சுத்தி கிடக்கு கழுத்துல அப்படின்னு சொல்லி, கழுத்துல சார பாம்பு கிடக்குதேன்னு சொல்லிட்டு ஐயோ சோத்திரம் பிடிச்சு கொடுத்தாங்க. செயின் தோன்றது இதுவரைக்கும் செயின போட இல்லை. எந்த நபருக்கு கழுத்துல பாம்பு சுத்தி கிடக்கணும் என்னை பார்க்கணும். சொல்லுவோமா? சத்தமா சொல்ல மாட்டிய? வேத வசனத்தின்படி எங்களுடைய கடமைகளை நாங்க செய்யிட்டோம். நாங்க சொல்லித்தர வேண்டிய கடமை எங்களை வச்சிருக்கு. நாங்க சொல்லி தரதுதான் ஆகணும். கீழ்ப்படிகிறது கீழ்ப்படியாத அது உங்களை பொறுத்து. ஒரு அல்லேலூயா. எங்களை சொல்ல வச்சுக்கு உங்களை கேட்க வச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா. நாங்க சொல்லி தராவிட்டா உங்களுக்கு தெரியாது. நாங்க சொல்லி தராவிட்டா எங்களுக்கு குற்றம், உங்களுக்கு தண்டனை இல்லை. நாங்க சொல்லி தந்தோம்னா எங்களுக்கு தண்டனை இல்லை, உங்களுக்கு தண்டனை. எலியா இப்படி பாகாத்திற்கு தரிசிகளை என்னங்கள் செய்தார். பரிகாசம் பண்ணி எடுத்து எல்லா வேலையும் முடிச்சு எடுத்து அப்புறமா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி உள்ளது கண்டு மறுபடி இவர் என்ன செய்தார் என்றால், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை முதல்வதாக என்ன செய்தார், செப்பனிட்டார். அப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த ஆவியானுடைய அளவு அசைவாடுதல், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய பலன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் எங்க வேலை செய்கிறோம்? உலகத்துல வேலை செய்கிறோம். பல நபர்களிடத்துல பேசுகிறோம், பழகுறோம், வாங்குறோம், கொடுக்கிறோம், செய்கிறோம். எல்லாம் செய்கிறதுனால ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, ஆராதனை வர நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, தேவ சமுத்திரம் காத்திருக்க நேரம் இல்லை. இது எல்லாம் இருக்கிறதுனால மொத்தத்திலே தகர்ந்து போச்சு. என்ன வாழ்க்கை? ஆகிய வாழ்க்கை தகர்ந்து போச்சு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கூட்டம்னா 9:30 மணிக்கு வந்து பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டே நடத்திடுமே. அல்லேலூயா சொல்லுவோமா? பலிபீடத்தை முதல்வதாக என்ன செய்தார்? செப்பனிட்டார். அப்ப செப்பனிட்டு பலிபீடத்தை என்ன செய்தார்? கட்டினார். எதெல்லாம் வச்சு கட்டினாரு? ஒண்ணு வாசிங்களா? 36 கீழே நினைக்கிறேன். அங்கே பார்க்கும் பொழுது பலிபீடத்தை முழுவதும் கட்டினார். கட்டிவிட்டு பலிபொருட்கள் எல்லாம் வைத்து விட்டு இந்த பலிபொருட்களுக்கு மேல என்ன செய்தாரு? தண்ணீரை ஊற்றினார். இந்த பலிபீடத்தை சுற்றி 6-7 குடம் தண்ணீர் குடத்தக்க அளவுல வாய்க்கால வெட்டினார். பலிபீடம் பெருசாகும். வாய்க்கால வெட்டினார்.
வாய்க்கால வெட்டி அந்த பலிபீடத்துக்கு மேல பலிபொருள் எல்லாம் வைத்து விட்டு அந்த பலிபொருளுக்கு மேலையும் தண்ணீரை ஊற்றி அதையும் சரியாக்கி வைத்து விட்டு பலிபீடத்திலிருந்து சற்று தூரம் அப்படியே போய் நின்று முழங்கால நின்று சொல்லுகிறார், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, இவைகளெல்லாம் யாருடைய வாக்கின்படி? நம்ம யாருடைய வாக்கின்படி? ஒரு அல்லேலூயா. அங்க முழங்கால் நின்று விட்டு சொல்லுகிறார், நான் இவைகளெல்லாம் உம்முடைய வாக்கின்படி செய்தேன் என்று இப்பொழுது விளங்க பண்ண. அல்லேலூயா. அம்மா சொல்ல மாட்டீங்களே? அப்ப விளங்க பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் 1008 பலி செலுத்தின பிற்பாடும், 101 குடம் வச்ச பிற்பாடும், 101 அடுப்பு வச்ச பிற்பாடும், பால் எவ்வளவு காய்ச்ச பிற்பாடும் பலிபொருள்ல என்ன இறங்கல? அக்கினி இறங்கவே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டியே? அக்கினி இறங்கவே இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் செய்துவிட்டு சூத்திரம் பாகாத்திற்கு தரிசி அத்தனை பேரும் பார்க்கிறான், நம்ம கட்டுனதை போலதான் கட்டியா, வித்தியாசமா கட்டுறானா, அது என்ன வித்தியாசம் அப்படின்னு உள்ளதெல்லாம் பார்த்தான். பார்த்துட்டு நிற்கும் போது இவனுடைய கெட்டு வித்தியாசமா இருக்குது. உலகத்தில் உள்ள கெட்டுக்கும் நம்ம கெட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. இங்கிலீஷ் சோதரம் பழம் கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த பழத்தை கொண்டு மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்கிற நேரத்துல மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எடுத்து விட்டு திரும்ப எத்தனை பழம் கொடுப்பாவ? ஒரு பழங்களும் கொடுத்து தருவாவ. அப்படித்தானே? அப்படித்தானே கேட்டேன். ஆமா. சோதரம் அதே சமயத்துல பணம் கொடுத்தா திரும்ப தருவாங்களோ? அது மட்டும் ஏன் அப்படியே தர மாட்டீங்க? அதை மட்டும் ஏன் கொடுக்க கூடாது? சரி, பணமும் கொடுக்கல, பழமும் கொடுக்கல, துணியை மட்டும் கொடுக்கிறோம். அவன் திரும்ப அந்த ட்ரேய வெறுமையா விடாம இருக்க, அந்த துணியை கொஞ்சம் கட் பண்ணி அதை வச்சுட்டு கொடுத்துடணும். அதை ஏன் செய்ய மாட்டிய? பணம்னு சொன்னா உங்களுக்கு நிசாரம். பணம்னு சொன்னா அது மதிப்புள்ளது. நான் சொல்லுகிறேன், ஒரு பொண்ணு வீட்டுல 10 ட்ரே வருது. இந்த ட்ரேல ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், மாதுளம், அப்புறம் வேற என்ன? வாழைப்பழம், அப்புறம் வேற என்ன? பலாப்பழம். என்ன பழம் இருக்குது? ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதெல்லாம் கொடுக்க போகுது. இது கொண்டு போகும்போது பழம் எல்லாம் எப்படி எடுத்து கொண்டு போவோம்? எத்தனை வச்சு கொண்டு போவான்? ஒத்தையா கொண்டு போவாங்க. அப்படிதானே? ஒத்தையா தான் கொண்டு போவாங்க. ஏன் ஊர் வழக்கத்தை சொல்ற? ஒத்தையா கொண்டு வா. 3 ஆப்பிள், 6 ஆப்பிள், 9 ஆப்பிள், 11 ஆப்பிள், 5 ஆப்பிள் வரல. என் தெய்வமே 2 ஆப்பிள் எப்படி உண்டாக்குறாரு? அப்படிதானே? ஜோடி ஜோடி. இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல ஒரு குடும்பத்துல எத்தனை பேரு? 2 பேர். அம்மா கூட சேர்த்து எத்தனை? 4. மொத்தத்துல 2 இல்லையா? அப்ப ஏன் உங்களுக்கு ஒத்த? கொண்டு போனா அந்த வீட்டுல 2 பொம்பளை இருந்தா ஒரு பொம்பளை மட்டும் தாருங்க, இன்னொருத்தர் தந்து அறிக்கமா? அது இல்ல, 2 ஆண்டு கொடுத்தா 2 பொம்பளை தந்துடணும். தரமாட்டாவே இல்லையா? ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த பாரம்பரியம் ரட்சிக்கப்பட பாரம்பரியத்தை ரட்சிக்கப்பட்ட கொண்டு வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை சாவே. அல்லேலூயா. பழத்தை மட்டும் எடுத்துட்டு வாய்க்க கொடுக்குறீங்களே, எல்லாம் பத்தையா இருக்கணும். திராட்சை பழத்துல எத்தனை பத்த? ஏன் அதை மட்டும் பார்க்க கூடாது? திராட்சை மட்டும் பார்க்க கூடாது? கற்கண்டு வாங்கி கொண்டு போவாங்க, அதுல எட்டி கொடுக்குறாங்க. இந்த பாரம்பரியம் எல்லாம் என்ன செய்யணும்? பெந்தேவாச அனுபவத்துல விட்டுறணும். அல்லேலூயா. பழத்துல மட்டும் வாக்கி கொடுத்து விடுறோம், கொண்டு போங்க அப்படின்னு. ஆனா துட்டு கொடுக்கறத மட்டும் அப்படி எடுத்து அக்கப்படத்துல வச்சு சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுல மட்டும் ஏன் 500 தாண்ட ஒரு 3 நோட்டு போடுறான்? அது தங்க பறிஞ்சு போகும். பாக்கி எல்லாத்துலயும் குறையாமா, இதுல பறிச்சிடலாம்.
என்ன பாரம்பரியம்? நான் அதனால சபையில சொல்லிடுவேன், யாராவது குடுத்திய அதனால கொடுக்க மாட்டாங்க. ட்ரெயில கொண்டு அப்படியே கொடுத்துருவாங்க. இப்ப முன்ன ட்ரெயின் வரையில, இப்ப வேற என்ன நம்ம தூக்காங்குச்சிகள் வருது, தூக்கணாங்குறிங்க கூட எல்லாம் வருது. அதனால மொத்தத்தை கொடுப்பீங்க, திரும்ப கொடுக்கறதில்லை. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு அது பாரம்பரியம் கிடையவே கிடையாது. அதே போல வாசக்கால வைக்கும் போது அதுக்கு உள்ள என்ன வைக்கிறது? மோதிரம் வைக்கிறது, செயின் வைக்கிறது, காசு வைக்கிறது. அந்த வழக்கம் என்னங்க உண்டோ என்னதோ? இல்ல, ஆசையாக உண்டு. சோத்திரம். அப்படிப்பட்ட வழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. நாடு நட்சத்திரம் பார்க்கிறது இருக்கவே கூடாது. சிலர் சொல்லுவாவா, என்கிட்ட சொல்லுவாவா, மாஸ்டர் 8 மணிக்கு 9 மணிக்குள்ள என்ன வைக்கணும்? கல்லு போடணும். 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாக என்ன போடணும்? கல்லு போடணும். அதுக்கு பிறகு என்னது? யமகண்டம். சோத்திரம். 8 மணிலேருந்து 9 மணி வரை என்ன காலம்? நல்ல காலம். அதுக்கு பிறகு என்ன காலம்? ராகாலம். நான் 8:45 பிறகு போவேன். 8:45 போய் ஒரு பாட்டு, ஒரு வாசனம், ஒரு சோத்திரம், கூட நிக்கிற 2 பேருக்கு ஜபம், அடுத்தது நான் ஜபம், முடியும் போது 9:30. கல்லு போடும் போது கல்லுக்கு ஒரு ஜபம் பண்ணியது. கல்லு போடும் போது 9:40. எந்த காலம்? ராகாலம். அந்த காலத்துல கட்டின வீடு நல்லா தான் இருக்குது. காலங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். அவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாக இருக்கு. காலம் நாளும் நம்மை ஆசீர்வதிக்காது, தெய்வம் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க? அப்ப எலியா என்ன செய்த? பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் அக்கினி என்ன செய்தது? ஒண்ணு வாசிக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, தண்ணீரையும் நக்கி போட்டது. எனக்கு சமயம் பார்த்தது யாருமே கொஞ்சம் கூட தந்தா நல்லா இருக்கும்னு பார்க்கிறேன். சோதரம் இயேசுவே நாமத்தில் கேட்டு பார்ப்போம். அப்ப பாருங்க சோதரம். அப்போ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன், சபையில விறகு இருக்கலாமா? சீக்கிரம் பதில் சொல்லணும், எனக்கு நேரத்தை வஞ்சிச்சு எடுக்க கூடாது. சபையில் விறகு இருக்கலாமான்னு கேட்டேன். பலிபீடத்துல விறகு இருந்தது. அந்த விறகு அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது. சபையில விறகு இருக்கலாமான்னு கேட்டேன். ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எஸ் ஆர் நோ? சபையில விறகு இருக்கலாமா? இருக்கலாமா, இருக்க கூடாதா? ஒண்ணு சத்தமா சொல்லி தாருங்கம்மா. இருக்கலாம், இருக்கலாம் உள்ளவங்க இல்லையா? நாங்க என்ன சொன்னாலும் நீர் அப்படியா இப்படியா. அதனால நாங்க எப்பொழுதுமே சபையில என்ன இருக்கக்கூடாது? விறகு இருக்கக்கூடாது. சபையில என்ன இருக்கணும்? சங்கீதம் 52:8 தாவீது சொல்கிறார், என் தேவனுடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரம். 52:8 தானே? வாசி வாசி. நானும் தேவனுடைய ஆலயத்துல சபையில என்ன இருக்கணும்? பச்சை இருக்கணும். ஏன் விறகு இருந்தா என்ன? விறகு இருந்தா என்ன? மதம் சொல்லுறாங்க எரியும். எரிய வச்சாதானே எரியும். எரிய வைக்கலன்னு அது எரியுமா? தெரியாது. அப்ப விறகு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. விறகு இருந்தா என்ன ப்ராப்ளம்? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வசனம் சீக்கிரம் வாசிக்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 28:4 தானா? பவுல் சில பிறகுகளை என்ன செய்தார்? எடுத்து போட்டார். இந்த சில பிறகுகளை எடுத்து போட்ட போது அந்த பிறகுக்குள்ள என்ன இருக்குது? அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 32-33 நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விசாப்பூச்சியுடைய தன்மை என்ன அப்படின்னா அதுல சொல்லப்பட்டு 1 33 32 அல்லது 32 எத்தனை ஆத்தா?
32:33 உபாகமம். அவர்களுடைய திராட்சரசத்துடைய வலு சர்ப்பங்களின் விஷமோ சிறிய பாம்புகளின் கொடிய ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க? அந்த விஷ பாம்புக்கு விஷம் எப்படி இருக்கிறது? கொடிய விஷமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அந்த விஷம் பூச்சி சோத்ரம் அது கொடிய விஷமா இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட கொடிய விஷம் தான் எதுக்குள்ள இருந்தது? விரவுக்குள்ள இருந்தது. இந்த விரவு உள்ள இருந்தா சத்தம் கேட்குமா கேட்காதா? விரவ சத்தம் கொண்டு போட்டா சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். பச்சை கொண்டு போட்டா சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்காது. விரவு கூட்டத்துல விரவ கொண்டு போட்டா சத்தம் கேட்கும். கல்லுக மத்தியில சத்தம் விரவ கொண்டு போட்டா சத்தம் கேட்கும். கல்லுக மத்தியில பச்சை கொண்டு போட்டா என்ன கேட்காது? அப்ப விரவு இருக்கிற சடா சத்தம் கேட்கும். உங்களுக்கு சபைக்கு விரோதமா, ஊழியத்து விரோதமா, விசுவாசி விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா விரவு என்ன செய்ய சத்தம் போடும். ஆனா பச்சையோ அப்படியே இருக்கும். சத்தமா சொல்ல மாட்டீங்க? இன்னைக்குள்ள விசுவாசிகள் எல்லாம் எப்படி விரதா இருக்கணும்னா சபைக்குள்ளாக விரதா இருக்கக்கூடாது, பச்சையா இருக்கணும். விரவுக்குள்ள சர்ப்பம் இருக்குது, பச்சைக்குள்ள என்ன இல்ல? சர்ப்பம் இல்ல. அப்ப சர்ப்பத்துக்கு விசை எப்படி இருக்கிறது? கொடியதா இருக்குது. அந்த சர்ப்பம் யாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். சீக்கிரம் ஒண்ணு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அறிந்து விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப விரவுக்குள்ள என்ன இருக்குது? விரியன் பாம்பு இருக்குது. அப்ப விரியன் பாம்பு யாரு? பரிசேனும் அல்லேலூயா. இந்த வரகாக்கும் எங்க வச்சணும்? இந்த வரகா கொண்டு எங்க வச்சணும்? பலிபீடத்துல வச்சணும். அத வேற வருடம் வச்சக்கூடாது. அல்லேலூயா. இந்த வரக பலிபீடத்துல வைக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சர்ப்பத்தையும் அந்த விறகையும் பரலோக அக்கினி பட்சிக்கும். அப்படியே நான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய குணமும் இந்த பரிசேயனுடைய குணமா இருந்தால், பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குறை கண்டுபிடிக்கிறவன், பரிசேயன் தேவனுக்கு விரோதமான செயல்பாடு உள்ளவன். அதனால அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்குதுன்னா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல வேண்டியது, கர்த்தாவே நான் ஒரு விறகா இருக்கிறேன், என்னை இப்படி அக்கினினால் பரிசோதனை பண்ண வேண்டும், என்னை இப்படி அக்கினினால் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும். ஒரு அநீதி சொல்லமா? இரண்டாவது எதை பட்சித்தது? வாசிங்களா வசனத்தை? கற்களை பட்சித்தது. இரண்டாவது எதை பட்சித்தது? கற்களை பட்சித்தது. அப்ப இந்த கற்கள் என்று சொல்வது எது? எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து கை கொண்டு ஏக இருதயம், ஏக இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை ஊற்றி கல்லான இருதயத்தை சொல்ல மாட்டீங்க. கல்ல பட்சிக்குதுன்னு சொன்னா கல்லான இருதயம், சகிக்கிற இருதயம் அல்ல, வைராக்கியமான இருதயம். ஒரு அல்லேலூயா. வைராக்கியமான இருதயம், கல்லான இருதயம். நான் சொல்ல அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஏற்கனவே நேரம் தகையில நான் நிக்க கடப்பல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பஞ்சு மட்டும்தான் பறக்கும், கல்லு மேல என்ன செய்யாது. அப்ப கல்லான இருதயம் சொல்லும் பொழுது மன்னிக்காத இருதயம். ஒரு அல்லேலூயா. மன்னிக்காத இருதயம். அந்த மன்னிக்காத இருதயங்களை நம்ம என்ன செய்யணும்? யார் என்ன செய்யட்டும் நம்ம மன்னித்து மறந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். எவர் என்ன செய்யட்டும் அதை எடுத்து தூக்கிட்டு நடக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். மன்னித்து மறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கல்லான இருதயம்
எசேக்கியேல் 26:36 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? சோதரம் 26:36 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையோ? 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப கல்லான இருதயம் இருந்தா உணர்வு இருக்காது, சதையான இருதயம் இருந்தா உணர்வு இருக்கும். கல்லான இருதயம் இருந்தா எத்தனை வசனம் கேட்டாலும் என்ன பிரசங்கம் கேட்டாலும் என்ன இருக்காது, உணர்வே இருக்காது. சதையான இருதயம் இருந்தா உடனே ஆளும். அந்த சதையான இருதயத்துல தான் என்ன வந்து இறங்குது? அந்த கல்லான இருதயத்துல தான் என்ன வந்து இறங்குது? அக்கினி வந்து இறங்கணும். இன்னைக்கு கல்லான சுவாபத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அக்கினினால அதை சரிப்படுத்தி சதையானதை தருவார். அல்லேலூயா. அடுத்தது என்ன பட்சித்ததுன்னு கேட்டா மண்ணையும் பட்சித்தது. இந்த மண்ணு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மாம்ச சிந்தை, அது ஒரு பகையான சுவாபம். எபேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அது இல்லைன்னா 5ஆம் அதிகாரத்துல 2 அது ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. பகையாய் நின்ற பிரிவினையை இரு திறத்தாரை அது என்ன செய்கிறது? ஒரு திறத்தார் ஆக்குறது. அப்ப மாம்சத்துல இருக்க மாம்ச சிந்தனையினால நம்முடைய வாழ்க்கை சில பகைகள் உண்டாகிறது. மாம்ச சிந்தை மரணத்தை உண்டாக்குறது, ஆவி சிந்தை ஜீவனை உண்டாக்குறது. ஒரு அல்லேலூயா. மண்ணை பட்சித்தல் என்று சொன்னார் இந்த உலக பிரகாரமான சிந்தை, மாம்சிகமான சிந்தை, இந்த சிந்தைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால அகற்றிவிட்டு ஆவியின் சிந்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மண்ணை அத்தினு விட்டுறணும். சோத்திரம். மண்ணுக்காக நம்ம மாணிக்கத்தை என்ன செய்யக்கூடாது? மண்ணா அத்தினி விட்டுறணும். மண்ணாங்கட்டி அத்தினி விட்டுறணும். அதை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அக்கினினால் அதை சிறைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பார்த்தா வாய்க்கால் இருந்த தண்ணீரை என்ன செய்து விட்டது? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். தண்ணி என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது என்று கேட்டால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர்கள் ஒண்ணு வாசிங்க. வெள்ளம் போல சத்துரு வந்திருந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு? கொடியேற்றுவார். அப்ப சத்துரு ஒரு மனுஷனுக்கு உள்ளாக வரும் பொழுது அவன் யாரா மாறுறான்னா தண்ணியாக மாறுகிறான். அல்லேலூயா. தண்ணியாக மாறுகிறான். அவன் தண்ணி என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் சேரும். சோத்துக்கு சேரும், கறிக்கு சேரும், மீனுக்கு சேரும், கறிக்கு சிக்கனுக்கு சேரும், மட்டனுக்கு சேரும், பீப்புக்கு சேரும். எல்லாத்துக்கும் என்ன சேரும்? தண்ணி சேரும். பகைக்கும் தண்ணி சேரும், ஐக்கியத்துக்கும் தண்ணி சேரும். ஒரு அல்லேலூயா. பகையை உண்டு பண்ணுகிற ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எடுத்துடமா 59:19. தண்ணீரை என்ன செய்து விட்டது? நக்கி போட்டது. சத்துருடைய தன்மை, கெடுக்கிற தன்மை, பிரிக்கிற தன்மை, இணைக்கிற தன்மை அல்ல, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற தன்மை. ஒரு அழிவை சொல்லுவோமா? எல்லாவற்றையும் எது நக்கி போட்டது? அக்கினி நக்கி போட்டது. தெய்வ பிள்ளைகளாக நான் ஒவ்வொருவரையும் அக்கினியை அக்கி போடுவதற்கு, அக்கினியானது இறங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மை விட்டு கொடுக்கிற நேரத்தில் தெய்வம் கல்லான இருதயத்தை மாற்றுகிறார், தண்ணியான சுவாபத்தை மாற்றுகிறார், மண்ணாகிய சுவாபத்தை மாற்றுகிறார், விறகாகிய சுவாபத்தை அக்கினினால நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம அத்தனைகளையும் பரிசுத்தப்படுத்தி நம்மை எப்படி வைக்கிறார் என்று கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். அப்படி நான் தேவ சமூகத்தில் வந்த தெய்வ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சுவாபங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அகற்றி தேவன் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் அத்தனை பேர் யாரா இருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு விளக்கா இருக்கிறீர்கள். இந்த விளக்குகள் மத்தியில் யார் உலாவுகிறார்? முழங்கால் படி போடு.
முழங்கால் படிடுங்க, உணருங்க. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, புத்தியில ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். அதற்கு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் பலி செலுத்தினதையும் எலியா பலி செலுத்தினதையும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசினார். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் பலி செலுத்தப்பட்டது. அந்த ஸ்தோத்திரம் பலி என்று சொல்லும்போது அதை கொல்ல வேண்டும், பிறகு தோல் உரிக்கப்பட வேண்டும். எல்லாம் நம்முடைய ஸ்தோத்திரம் ஜாதி, அழகு பெருமை, ஸ்தோத்திரம் படிப்பு பெருமை, பணத்துல ஒரு திமிரு வரும் பாருங்க. எல்லா ஸ்தோத்திரம் அந்த இதெல்லாம் தோலை உரிக்கணும். அந்த பெருமையெல்லாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சொல்லலாம். அல்லேலூயா. ஆகவே எலியா பலி செலுத்தின போது அந்த விறகை பட்சித்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் என்னத்தை பட்சித்தது? அப்ப விறகு அப்படி சொல்லும்போது இன்னைக்கு அநேக விறகுனா செத்து கிடக்க ஆவிக்குரிய சபையில செத்து கிடக்கிற நிலை. நான் உங்களுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரங்களா கையை தட்டி கொஞ்சம் சோதனை பண்ணு. விறகு எல்லாம் ஒரு நிலையில சொல்லுங்க. விறகு செத்தது, காஞ்சது. அல்லேலூயா. அதே போல காஞ்சி செத்து கிடக்கிற நிலை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான மரங்களாக. ஆமென். அது பச்சை இருந்தா தான் கனி கொடுக்க முடியும், துளிர் விட முடியும்.
அது கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. விறகு துளிர் விடுமா? அது பூ பூக்குமா? அது கனி கொடுக்க முடியுமா? ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய ஆலயத்தில் நம்மை பச்சான ஒளிவ மரமாய் கர்த்தர் மாற்றுவார். செத்த நிலையெல்லாம் சாகணும், எல்லாம் சுற்றரிக்கப்படணும். காய்ந்த நிலையெல்லாம் சுற்றரிக்கணும். குளிர்ந்த நிலைகள், குளிர்ந்து போன நிலைகள், மந்த நிலைகள், அசதி, நிருசாரங்கள், இதெல்லாம் விறகை போன்ற இந்த நிலைகள் மாறுவது கரங்களை கொட்டி. அல்லேலூயா. அப்புறம் என்னது? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திமிருத்தனம், இதெல்லாம் கல்லு போல. என்ன தனம்? திமிருத்தனம். ஸ்தோத்திர. கல்லாட இருதயங்கள். ஆமென். கல்லு நிஜ உள்ளவங்க திமிரா இருப்பாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு அவர் சொன்னாரு, எப்படி பறக்கணும்னா பஞ்சா இருக்கணும், கல்லா இருந்தா பறக்க முடியாது. ஆண்டோடைய வரியில அப்படிலாம் திமிருத்தனம் கண்டா போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். இருதயம் எப்படி மாறும்? கல்லா இருக்கணுமா பஞ்சா போகணுமா? பஞ்சு போட மென்மையா மாறும். எப்படி? பஞ்சுனா என்னதை இதை காட்டுது? மென்மையை காட்டுது. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்னது? அது நிறைய சோதனை பூமிக்குரியவை அல்ல, பூமிக்குரியவளா இருக்கக்கூடாது. மண்ணின் அந்த கல்லு மேல் வாங்கி வைத்து அதை மண்ணுக்கு ஊழியக்காரன் எழுதிய மண்ணா சொல்றாங்க. மண்ணுடா சோத்ரா, மண்ணா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? மண்ணா இருக்கணுமா ஞானமா இருக்கணுமா? ஞானவான்கள் அவர் இல்லையே சொல்லுங்கள், நல்லா சத்தமா சொல்லுங்க. ஞானவான்கள் மண்ணுல ஒரு இல்லையே சொல்லுங்க. மண்ணு தன்மையில என்ன செய்யணும்? ஞானங்கள். ஆமென். அல்லேலூயா. வெள்ளம்னா தண்ணி. சத்தர் எப்படி வருவானா? ஆமென். அல்லேலூயா. தண்ணீர் சனத்தை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தனுடைய கிரியிலே காட்டுகிறது. இதெல்லாம் தண்ணிக்கு சிலது ஒப்பிட்டு, சிலது தண்ணீர்ங்கிற போது ரெண்டு விதம் பரிசுத்தாவியும் காட்டுகிறது. இதெல்லாம் வேதத்தில் அந்தந்த நிலைக்கு நம்ம மக்களுக்கு சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? போதிக்க முடியாது. எல்லாம் கரைகளை கொட்டி ஆண்டு நாம் அதை மாதிரி போதிக்கிறோம். இதெல்லாம் பலியாகணும். சோதனை. அதுக்கு பலியாகணும் என்ன செய்யணும்? பலியாகணும். இறங்கிறாத்தானாயா அதெல்லாம் பலியாகும். எலியா ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து என்ன இறங்குனது? அக்கினி இறங்கி இதெல்லாம் என்ன செஞ்சது? பட்சித்து போய் இதெல்லாம் பட்சிக்கணும்னா பரலோகத்திலிருந்து என்ன இறங்கணும்? அக்கினி இறங்கணும். ஆண்டவரே இதெல்லாம் மாறணும், எனக்கு வேண்டாத பகுதியெல்லாம் இருக்கு. இப்போது எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி இவைகளெல்லாம் பட்சித்து போட்டது போல இப்போது நாங்கள் ஜெபிக்க போற வேளையில ஒரு அக்கினி இறங்கணுப்பா, அக்கினி இறங்கணுப்பா, அக்கினி இறங்கணுப்பா. எங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும், அவருக்கு மேல ஒரு அக்கினி இறங்கணும். ஆண்டவரே, மேல் வீட்டில் குடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. மோரியா மலையில ஹல்லேலூயா அக்கினி இறங்குனது. ஆண்டவரே, சீனாய் மலையில அக்கினி இறங்குனது. இப்போது ஒரு மகிமை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டாத பகுதிகள், மீன் கபலங்கள், சந்தேகங்கள், ஆண்டவரே கல்லான இரியங்கள், ஆண்டவரே மாம்சத்துக்குரியவை எல்லாம் பட்சித்து ஆண்டவரே அதை சுட்டெரிப்பதாக பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவ வழியா ஒப்பு கொடுத்து உமக்கு உகந்தவர்களாய் மாற ஆண்டவரே புத்தியில ஒரு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபைதாரும். கிருபை எல்லா ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து பண்ண சோத்திரம் செலுத்துவோம். இந்த விசேஷ கூட்டங்களை தந்த தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். மாலையில் நடக்கிறதான பரிசுத்த பந்திக்காய் சோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது சோத்திரம் செலுத்துவோம். அந்த பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்த முடியாது, தகுதிப்படுத்த முடியாததற்கு சோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஒருவரும் அபாத்திரராய் போஜனம் பண்ணிவிடக்கூடாது. எல்லாரும் அதற்கு பாத்திரவான்களாய், அதற்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. தேவன் தான் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும்.
தகுதிப்படுத்துவாராக. கர்த்தர் சரியா மாலை கொடுத்து சரியான வரும் 3 சபையை கூடி இந்த சோத்திர பந்தியை இந்த திருவிருந்தை ஆசிரிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். அன்பின் விருதுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். எல்லாவற்றையும் ஏற்ற செய்ய முடியாது கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். நாளைக்கு அந்த சோத்திர கூட்டத்தை அந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் உண்டாகும் முடியாது கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். குமாரனாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைப்படி கை கொண்டு நடக்கிற அனுபவங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து ஆண்டவரை நடத்திருங்கப்பா. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நீங்க ஆராதனை செய்ய சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்களும் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதுபோல நாங்களும் எங்களை ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள், எங்கள் உள்ளங்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும்ப்பா. தகப்பனே, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாதுப்பா. நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை தான் செய்யணும்ப்பா. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற ஆராதனை செய்கிறதற்கு ஆண்டவரே உங்களுடைய சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்றிருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதத்திலே பசுத்தவான்கள் பலி செலுத்திருக்கிறாங்கப்பா. அதுகளை நீங்க அங்கீகரித்திருக்கிறீங்க. அங்கீகரிக்கிற பலிகளை நாங்கள் செலுத்தணும்ப்பா. ஆபிரகாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலி செலுத்திருக்கிறாரப்பா. பலி செலுத்தும் போது தோள்களை உரித்திருக்கிறாரப்பா. அதுபோல ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள் ஆகிய காரியங்கள் ஆண்டவரே அதையெல்லாம் உரிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. யார் யார் உள்ளங்களிலே, யார் யார் சிந்தைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அழகு, ஆண்டவரே ஸ்தோத்திர படிப்பு, ஆண்டவரே ஜாதி, எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே உள்ளங்களில் இருக்கிறதோ அப்பா அதையெல்லாம் எடுத்துருங்கப்பா. அதெல்லாம் உரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே அப்பா. அது உங்களுக்கு ஆகாத காரியமா இருக்கிறதுப்பா. அது பிடிக்காத காரியமா இருக்கிறதுப்பா. அதை எல்லார் இடத்துல இருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே நாங்க உங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய், நீர் அங்கீகரிக்கிற ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றி இருக்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த பறவை துண்டிக்கப்படலையப்பா ஆண்டவரே. துண்டிக்கப்படாத ஆண்டவரே காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த பறவைகள் பறந்து போகிறது போல ஆண்டவர் தீய வார்த்தைகள் ஒரு பிள்ளைகளும் வார்த்தைகளும் பேசக்கூடாதுப்பா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லியிருக்கிறதேப்பா. உங்க சொற்கள் ஆண்டவரே சுருக்கமா இருக்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறதே. எங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும்ப்பா, கவனமா இருக்கணும்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர. நாவை காத்து கொள்கிறதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்கள் எந்த குறை வந்திருந்தாலும் ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்த குறைகளை மன்னிச்சு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ஜீவ பலிகளை கர்த்தருக்கு செலுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. பந்திகளை பங்கு பெறுகிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த எலியா பலி செலுத்தின போது ஆண்டவரே விறகுகளை பட்சித்து போட்டதே அப்பா ஸ்தோத்திர. கற்களை பட்சித்து போட்டதே, மண்ணை பட்சித்து போட்டதே, தண்ணீரை பட்சித்து போட்டதேப்பா. அந்த வாழ்க்கையை செப்பனிட போது ஆண்டவரே அதையெல்லாம் பட்சிக்கப்பட்டு ஆண்டவரே 7 குத்து விளக்குகளின் மேலே உலாவுகிற தேவ ஆவியானவர் அப்பா உலாவ முடியுமேப்பா. எங்களுக்குள்ள கசப்புகள் இருக்குமானால் எங்களுக்குள்ள உலாவ முடியாதுப்பா. அல்லேலூயா. குற்றப்படுகிற நிலைமைகள் இருக்குமானால் எங்களுக்குள்ள நீங்க தெரிய செய்ய முடியாதுப்பா. அல்லேலூயா. சாத்திர வெள்ளம் போல் வருகிற வேலைகள் எல்லாம் ஆவியானவர் எங்களுக்காய் கொடி ஏற்றுகிறவரா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காய் கொடி ஏற்றி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே
பாடு சன்னிதானத்தில் குற்றமற்றவர்களாக வந்து நிற்க உதவி செய்யுங்க. இந்த பூமியில் அனைவருக்கு வெளிச்சமாய் நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஜீவியம் மாற உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ளணும்ப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் காத்து கொள்ளணும்ப்பா. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் ஜீவியங்களை கட்டுகிறதற்கு கவனமாயிருக்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைக்கு ஞானமுள்ள இருத்தி தாங்கப்பா, புத்தியுள்ள இருத்தி தாங்கப்பா ஆண்டவர். வர நாட்களில எங்கள் சபை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தரால் கட்டப்படுகிற சபையாக, வேத வசனங்களின்படி வாழுகிற சபையாக கர்த்தர் மாற்றிருங்க, பரிசுத்தப்படுத்திருங்க, இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தமாக்கிருங்க. உங்களுடைய பந்தியில பங்கு பெறுகிறதற்குப்பா ஒவ்வொரு ஜனத்தையும் ஆயத்தப்படுத்திருங்கப்பா. அல்லேலூயா. கரை திரைப்பிள்ளை ஒன்றுமில்லாமல் குற்றமற்ற வசனங்களோடு நிற்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. இன்னும் நடக்கிற ஆண்டவரை பந்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை சுத்திகரிக்கப்பட்டவர்களாக உங்க பந்தியில பங்கு பெற உதவி செய்யுங்க. தொடர்ந்து கூட இருங்க. சகல காரியங்களை பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாதநரிலிருந்து ஒரு பாட்டி வருவாங்கல்ல, இந்த பாட்டி வந்து நேற்று அந்த இடத்துல ஒரு அற்புதம். அந்த பாட்டி இருக்கிறாங்களா?